சிந்து பைரவில இன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு சிவாவை எப்படியோ சிந்து வர வச்சுட்டாங்க. சிவா வரக்கூடாதுன்னு மகா ஒரு பிளான் போட்டாங்க. நான் சிந்து வில்லாதி வில்லியா இருக்காங்க. என்ன நடந்தது, எப்படி சிவா வந்தாருன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தனால ஆறுமுகம் நேரா ஹாஸ்பிட்டலுக்கே கால் பண்ணிடுறாரு. எப்படியும் அடுத்து அங்கதான் கால் பண்ணுவாங்கங்கறத தெரிஞ்சு ஸ்னேகா அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்னேகா சொன்ன மாதிரியே ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும் சார், ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆறுமுகத்துக்கிட்ட. ஆறுமுகமும் அதை அப்படியே அன்னபூர்ணி கிட்ட சொல்றாரு. என் பையன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், கண்டிப்பா வந்துருவான், இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பாமா, வெளியே வந்தோன்னு கால் பண்ணுவான் அப்படின்னு சமாதானம் சொல்றாங்க. மகா இங்க இருந்து சிவா உன் பேச்ச மீற மாட்டான், ஆனா நாங்க மீற வைப்போம் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் சிவா வரமாட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல ஒருவேளை சிவாக்கு விருப்பம் இல்லையோ, அதனாலதான் அவர் வரமாட்டேங்கிறாரோ அப்படின்னு பைரவி நினைக்கிறாங்க. சிவா எப்போ வருவாரு அப்படின்னு வாசல்லே நின்னு அன்னபூர்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. சிந்துவும் வந்து அன்னபூர்ணி கிட்ட, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை, நீங்க சொல்ற வார்த்தைய டாக்டர் கண்டிப்பா மீறவே மாட்டாரு, கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு போய் ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. அவரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்புறமா சிட்டு கிட்ட ஏதோ அவசர அவசரமா வந்து காதல சொல்லி அதை செய்ய சொல்றாங்க. பிரச்சனை ஆயிரப்போது சிந்து அப்படின்னு சிட்டு சொல்லியும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய சொல்றாங்க. ஆறுமுகம் மறுபடியும் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறாரு. நான் டாக்டரோட அண்ணன் தான் பேசுறேன், சிவா வந்துட்டானா, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்லாம் கேட்கறாரு. மறுபடியும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிடுறாங்க அவங்க. ஆபரேஷன் தியேட்டர் விட்டு வெளியே வந்தோன்னே, சரி ஸ்னேகா போனை கொடு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகா உடனே, போன் என்னோட கேபின்ல தான் இருக்கு, அப்பா உன்னை கூப்பிட்டாரு, ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, நீ அங்க போறியா, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவாவும் நம்பி போறாரு. ஸ்னேகா அவசர அவசரமா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா சிவா வீட்டுக்கு போவே கூடாது, ஏதாவது சொல்லி நான் சொல்ற வரைக்கும் சிவா கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அப்பா தான் பொண்ணு சொல்ற எதையுமே தட்டாம செய்யறவராச்சே, நான் பாத்துக்கிறேமா, யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவா வந்தோன்னே ஏதோ பேசி மீட்டிங் மாதிரியே மெயின்டைன் பண்றாரு. வீட்டுல முகூர்த்த நேரம் முடிய போதுமா, இன்னும் சிவா வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்துருவான், வர்றேன்னு சொல்லியிருக்கான், இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. மகா அங்க இருந்து, இனிமேல் நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது அன்னபூர்ணி, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும், இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து எந்திரிச்சு வந்து, அதான் என் பையன் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல அவன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இப்ப இவங்க எல்லாத்தையும் போ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவோட அப்பாவும் இன்னும் சிவா வரலையேமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. மகா போய் அங்க உட்கார்ந்திருந்த எல்லாத்துக்கிட்டையும், இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, நான் சிவாவோட அம்மா சொல்றேன், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல சிட்டு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து, சிவா டாக்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா மகா என்னமோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படி இவன் இங்க வந்தான், இவனை அனுப்பக்கூடாதுன்னு நம்ம ஸ்னேகாட்ட சொல்லி இருந்தோமே அப்படின்னு மனசுலயே நினைக்கிறாங்க. சிவா நேரா ஓடி வந்து மகா கிட்ட நிக்கிறாரு. அம்மா உனக்கு என்னமா ஆச்சு, ஒண்ணும் இல்லைல, நல்லா இருக்க இல்ல அப்படின்னு பதறாரு. எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மகா. ஸ்னேகா வந்து சிவா கிட்ட அவசர அவசரமா, உங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான், ஐஸ்வர்யா தான் கால் பண்ணி சொன்னாங்க, வா நம்ம உடனே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இங்க வந்திருப்பாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக்கா, யாரடா சொன்னா அப்படின்னு மகா கேக்குறாங்க. ஸ்னேகா உடனே, ஐஸ்வர்யா தான் அவ போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னா, அதனாலதான் நான் அவசர அவசரமா சிவாவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நடக்கிற எல்லாத்தையும் சைலண்டா சிந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அம்மா நான் ஸ்னேகாக்கு காலே பண்ணலமா அப்படின்னு ஐஸ்வர்யா முன்னாடி வராங்க. நீ கால் பண்ணலனா வேற யாரடி பண்ணிருப்பா, உன் மொபைல் எடுத்துட்டு வா அப்படின்னு கேக்குறாங்க மகா. அன்னபூர்ணி உடனே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா, முகூர்த்தத்துக்கு இப்போ நேரம் ஆயிருச்சு, தாலி பிரிச்சு கோத்தே ஆகணும், நீ போய் கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னபூர்ணி உடனே மகா கிட்ட திரும்பி, என் பையன் எப்பவுமே என் பேச்ச மீற மாட்டான் அப்படின்னு வேற சொல்றாங்க. மகாக்கு இன்னமும் ரொம்பவே கோபம் வருது. ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் மொபைல் போனை எடுத்துட்டு வந்து மகா கிட்ட காட்டுறாங்க. என் மொபைல்ல இருந்துதாம்மா கால் போயிருக்கு, ஆனா நான் கால் பண்ணவே இல்லம்மா, இது எப்படி நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்காங்க. சிட்டு தான் மொபைல் போனை எடுத்துட்டு வந்து சிந்து கிட்ட கொடுத்துருக்காங்க. சிந்து அதுக்கப்புறம் அந்த போனை எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல இருந்து ஸ்னேகாக்கு கால் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படி, ஐஸ்வர்யாவோட அதே குரல்ல. ஸ்னேகா, அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீ அண்ணனை கூப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறியா அப்படின்னு வேற பேசியிருக்காங்க. ஸ்னேகாவும் அந்த குரலை கேட்டுதான் ஏமாந்துட்டாங்க. அவசர அவசரமா போய் சிவாவையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்னேகாவை பார்த்து ரொம்ப நக்கலாவும் சிரிக்கிறாங்க. அதோட சும்மா இருந்தாங்களா சிந்து, நேரா போய் மகா கிட்ட, சபையில வந்து உட்காருங்க அத்தை, ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு வேற சொல்றாங்க. அங்க இருந்த எல்லார்கிட்டையும் போய், ஃபங்க்ஷன் இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும், உட்காருங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. சபையில நீயும் வந்து உட்காரு ஸ்னேகா அப்படின்னு ஸ்னேகாவையும் கூப்பிட்டுட்டு போறாங்க. ஐஸ்வர்யா இங்க மகா கிட்ட, யாருமா இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு கேக்குறாங்க.
யாரு பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியலையா? நக்கலா எல்லாரும் முன்னாடியும் சபையில வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தி போறாளே, அவ தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்றாங்க மகா. பரவாயில்ல, மகா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. சிந்து அமைதியான பொண்ணுன்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்ல போல. வில்லாதி வில்லியா இருக்காங்க, கேடிக்கே செம்ம கேடியா இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.